துணை முதலமைச்சர் உதயநிதி வீட்டில் ஐயர்களை வைத்து பாத பூஜை செய்யப்பட்டதாக ரங்கராஜன் பேசும் ஆடியோ சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருகிறது. சிலவற்றை நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். வாட் மிஸ்டர் சரவணன், கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம மறுபடியும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நான் பைக்ல ஏறிட்டேன், நீங்க இன்னும் பைக்ல ஏறலையே மிஸ்டர் பார்சாரதி. அடியேன் ராமானுஜதாசன். அடியேன் ராமானுஜதாசன். அடியேன் நான் ரங்கராஜன் பேசுறேன் சுவாமி, ஸ்ரீரங்கத்துல இருந்து. நம்ம மடத்தையும் சம்பிரதாயத்தையும் காக்கிறதுக்கு தான் தேவரீர் இப்ப சன்னியாசியே ஆயிருக்கு. ஆமா, தனி மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக தேவர் ஆகல. ஏண்டா விஷ்ணு படவ சண்டால வினாச்சகாலே விபரீத புத்தி புருஷன்களே உத்தமன் யார் தெரியுமா? நான் குரோதோ நச்சமாச்ச. போனீங்களா துர்காஸ்தான வீட்டுக்கு போனீங்களா? பிராமண தோஷமா எடுத்து 2 பிராமணனுக்கு யதிக்கு ததியாராதனை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணான்னு கேள்விப்பட்டேன், உண்மைதானே? ஆமா ஆமா சுவாமி, கோயில்ல சொல்ற மந்திரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட கும்பல்ல கோரசா அடிச்சு விட்டுலாம். ஆனா இந்த கும்பல்ல சேர்ந்தீரு உங்க க்ளோஸே பண்ணிடுவா. வேண்டாஜிரே என்ன முழுக்க நடஞ்ச அப்புறம் முக்காடு இல்ல சுவாமி, அதெல்லாம் நான் அரசியல்ல வர மாட்டேன். எதிராஜியரை உட்காத்தி வச்சுட்டா, அவரை எதுவுமே அசைக்க முடியாத உட்காத்தி வச்சுட்டா. ஆழ்வார்த்தினர்ஜியரும் நாங்க அந்த சிவலிபுத்திரஜியரும் போனோம் உதயநிதி வீட்டுக்கு. அவரும் வரணும்னு சொன்னா, ரொம்ப சுவாமி எளிமையா இருக்கார். அதனால ஏதோ சன்னியாசி காலடி வச்சா ஜோசியன் சொன்னாரா, அது அடுத்த தடவை ஆட்சிக்கு வருவாருன்னு சொன்னாரா. இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். நான் 2026ல சிஎம் ஆகணும். அதான சீன் சீக்வென்ஸ். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சமூக வலைதளங்களில் அவதூறு வீடியோ பதிவிட்ட விவகாரத்தில் ஸ்ரீபெரும்புதூர் ஜிஆர் அளித்த புகாரின் பேரில் ரங்கராஜன் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவதூறு வீடியோ தொடர்பாக ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கம்ப்ளைண்ட் பண்ண உடனேயே கப்பு கப்புன்னு அரெஸ்ட் பண்றா. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. ஸோ என்னுடைய சுதந்திரமான உணர்வுல நான் அதை சொல்றேன். நான் சொல்லும் பொழுது அடுத்த 2 நாள்லயே திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ அர்ஜுனாவை கட்சி விட்டு நீக்கணும்னு சொல்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டே எவ்வளவு ஒரு அடிமைத்தனம். அதிமுக பொதுச் செயலாளர் போன் பண்ணி நீங்க நீக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? கம்யூனிஸ்ட் தோழர்கள் நீங்க திரு சவுந்தரராஜன் நீக்கிறீங்க, அவர் கடுமையா கவர்மெண்ட் தாக்குறாரு சொல்ல முடியுமா? ஏன் விசிகே மட்டும் அப்படி ஒரு குரல் வந்துச்சு? அப்படி கூட்டணி கட்சின்னு இருக்கும், ஆனா அடிமை கட்சி கிடையாது. மரியாதையா பேசு, நான் ஆபீசர், நீ அசிஸ்டன்ட். தெரியுது, அதனாலதான் இப்படி தம் கட்டி நிக்கிறியா? ஆமாடா மண்டு, இது கூட தெரியலையா? சார் நீங்க தானே வெங்கடகிருஷ்ணன்? ஆமா, உள்ள கூப்பிடுறாங்க. வரட்டுமா? போங்க, உள்ள போய் மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிங்க, தேவைப்படும். ஒரு ஆல் தி பெஸ்ட் கிடையாதா? இனிமே இங்க ஆல் தி பெஸ்ட், எல்லாமே ஆல் தி ஒஸ்ட் தான். அவர் பணியிடை இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிற சூழலில் இது போன்ற மறுபடியும் கான்ட்ரவர்ஷியலான கருத்தை சொல்லுவது என்பதே தவறு. அப்படி சொல்லக்கூடாது. அவர் மறுபடியும் இந்த கட்சியில தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா 6 மாதத்துக்கு ஒரு அமைதியாக இருந்திருப்பார். ஆனால் மறுபடியும் அவர் முரண்பாடான கருத்துக்களை சொல்லுவது ஏதோ ஒரு செயல் திட்டம் அவருக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். தம்பியாராளி கொலகார பாவிடா, அன்னை கட்சி மேல நின்னுக்கிட்டு ஐடியா வாட கொடுக்குற, என் மூஞ்சில முடிக்காத போ. உங்க சொல்ல என்னைக்கா தட்டிருக்கேன்னா வரனே. விசிகவிலிருந்து தற்போது ஆதவ் அர்ஜுனா விலகியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 6 மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஆதவ் அர்ஜுனா திடீரென விலகியிருக்கிறார். தன்னை முழுவதுமாக விடுவித்துக் கொள்வதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். வர்றதே லேட்டு, இதுல வண்டி வேற. வேலைக்கு வர டைம் அது. ஐ அம் சாரி. இது நான் வேலையை ரிசைன் பண்றேன். நாம வருகிற போது அந்த சிஸ்டத்துக்கு அக்கஷ்டம் ஆகணும், அதற்குள்ள இணைந்து வேலை செய்வதற்கு உடன்படணும். யூ கிவ் மேன், why me? அப்ப ஓட்டு கேட்கும்போது மட்டும் நாங்க கூட்டணி கட்சி தலைவர், நீங்க அமைச்சராகி சைரன் கால்ல போலீஸ் அதிகாரி பட கலெக்டரோட எஸ்பியோட நீங்க ஸ்ட்ரைக்கிங் போர்ஸோட பாதுகாப்பா வரும்போது உங்க வீட்டுல இருக்க வேலை செய்யணும், உங்க உதவியாளரை எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவார். எனக்கு சுயமரியாதை இருக்கு, தன்மானம் இருக்கு இல்லையா?
ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. சகோதரர் வேல்முருகன் திமுக அரசை விமர்சிக்கிறார் என்பது அவருடைய நிலைப்பாடு. அது அவரிடத்தில் தான் கேட்க வேண்டும். இல்லை, அந்த விமர்சனத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த அடிமைக்கு விலை இல்லை அஸ்லாம்ஜி. என் வம்சத்தில் பிறந்த அனைவரும் மகிழ்மதியின் அரியாசனத்திற்கு அடிமையாக இருப்போம் என்று என் முன்னோர்கள் எப்போதோ வாக்கு கொடுத்து விட்டார்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.